நியூ ஃபில்மலைய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். கூலியுடைய தற்போதைய நிலைமை என்ன சார்? கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 25 நாட்கள் கடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 25 நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 132 சென்டர்களில் 25 நாட்களை கடந்திருக்கு. இந்த 132 சென்டர் என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி 100 நாள் 175 நாள் 200 நாள் வர்ற காலகட்டம்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சினிமா பிஸ்னஸ் வேறு, இன்றைக்கி இருக்கிற சினிமா லெவல் வேறு. அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பிரிண்ட்டு 70 பிரிண்ட்டு தான் போடுவாங்க தமிழ் சினிமா. நான் சொல்கிறது 2005க்கு முன்னாடி, ஒரு 2007க்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். எப்போப்பெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்டு அறிமுகமாகிச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஊர்கள்லையுமே எல்லா படங்களையும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு திரைப்படம் மேக்ஸிமம் ஒரு 3 வாரங்கள் தாக்கு பிடிப்பதே கஷ்டம். அதாவது ரிலீஸ் பண்ண சென்டர்கள் வந்து இத்தனை சென்டர்களில். ஆனால் கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 132 சென்டர்லேயே என்னவோ 25 நாட்களே கிராஸ் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது, அதர் ஊர்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 132 சென்டரை 25 நாட்கள் கடந்து இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, மதராசின்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கூட இன்னமும் வந்து இந்த 100 சென்டர்களை கடந்து வந்து இந்த திரைப்படம் ஓடி இருக்கு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 சென்டருக்கு மேலே 25 நாட்கள் கடந்து ஓடிய படங்கள் என்னென்ன லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு குட் பேட் அக்லி, ஒரு ஜெயிலர், ஒரு விக்ரம் 2, ஒரு பொன்னியின் செல்வன் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லியோ, இந்த மாதிரி போன்ற திரைப்படங்கள் தான் 100 சென்டருக்கு மேலே 25 நாட்களை கடந்து ஓடிய படங்கள். இதை தாண்டி வந்து இத்தனை சென்டர்களை 25 நாட்களாக ஒரு படம் ஓடிக்கான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். இப்போ மகாராஜா போன்ற திரைப்படங்களும் ஓடி இருக்கு. பட் ஆனால் இத்தனை சென்டர்களை 25 நாட்களாக கடந்து ஓடலை. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கூலி திரைப்படம் வந்து இன்னொரு இமாலய சாதனையை செய்திருக்கு அப்படின்றது மட்டும் மிகையல்ல. வசூல் ரீதியாக எப்படி சார் இருக்கு சார்? கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 25 நாட்களில் உலகம் முழுவதும் சுமார் வந்து 610 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது சார். தமிழகத்தில் மட்டும் ஒரு 180 ஒரு 190 கோடிக்குள்ளே இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து அது அஃபிஷியலாக வந்து இன்னும் வந்து இல்லை. நம்ம வந்து விசாரிக்கும் போது சொன்னாங்க, சார் இது வரைக்கும் வந்து ஒரு 25 நாள் ஒரு 180 ஒரு 190 கோடிக்குள்ளே இருக்க ஒரு முன்னப்பண்ணு இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். இந்த வருடம் வெளியான படங்கள்லேயே வந்து இது 2வது படம் தான் வசூல் ரீதியாக அமைஞ்சிருக்கின்றாங்க. முதல் படம் வந்து குட் பேட் அக்லி, அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் தான் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் ஈட்டிய திரைப்படமாக தமிழ்நாட்டில் இருக்குது. இது வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இந்த படம் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து வசூல் ரீதியாக வந்த செய்திகள். அது வேறு இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 ஒரு 6 படம் எடுத்தோம்னா ஒரு ஜெயிலர் 2 தான் இதுவரை தமிழ்நாட்டிலே அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஜெயிலர் 2 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம், லியோ, இந்த போன்ற திரைப்படங்கள். இந்த 5 திரைப்படங்கள் தான் வந்து டாப் லிஸ்ட். அதாவது வந்து அபோவ் 180 crore தாண்டி வசூலான படங்கள் தமிழகத்தில். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படமும் வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு. இப்போ எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம இன்னும் ஃபைனலான கிராஸ் அமௌண்ட் வரும்போது தான் தெரியும். அங்கே மொத்தம் டாப் 5 லிஸ்ட், தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படங்களுடைய டாப் 5 லிஸ்ட்டில் இப்போதைக்கு கூலியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் வந்து செய்தி. அதேமாதிரி உலக அளவில் தமிழ் படங்களுடைய வரலாற்றில் 3வது ஹையஸ்ட் கிராசர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. இதுவரை தமிழகத்தில் வெளியான திரைப்படங்கள், தமிழக ஹிஸ்டரியிலேயே வெளியான திரைப்படங்கள் உலகம் முழுவதும் நம்ம பார்க்க போனோம்னா 2.0 திரைப்படம், ரஜினிகாந்த் நடித்த 2.0 திரைப்படம் தான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 800 அபோவ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படம். ஜெயிலர் திரைப்படமும் கிட்டத்தட்ட 650+ crore வசூலாக இருந்ததாக செய்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படம் 600+ crore வசூலானதாக செய்தி. ஸோ மொத்தமே 3 டாப் ஆர்டர் போய் பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களோட டிஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கூலி திரைப்படம் 3வது ஹையஸ்ட் கிராசர் தமிழ் மூவி அப்படியா இடம்பெற்றிருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு கூலி கிடைச்சிருக்க ஒரு இன்னொரு சாதனை. அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட வந்து 20 மில்லியன், அதாவது வந்து 21 மில்லியன் கிட்டத்தட்ட வெளிநாடுகளில் மட்டுமே இந்த திரைப்படம் 190 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கு. இந்த அதாவது வந்து தமிழ் சினிமாவோட ஹிஸ்டரியிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம், வெளிநாடுகளில் அதிக வசூல் செய்த திரைப்படமா கூலி திரைப்படம் தான் இருக்கு. நீங்க எந்த நாடு வேணா எடுத்து பாருங்க, எந்த நாடு எடுத்தாலும் தமிழ் படமா டாப் 5 லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 5 படமும் ரஜினி படமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்வீடன், ஒரு பிரான்ஸ், ஒரு இட்டாலி, ஒரு ஜெர்மனி, ஒரு யூகே, ஒரு யூஎஸ்ஏ, ஒரு ஆஸ்திரேலியா, நீங்கள் எந்த நாடு எடுத்தால் கூட அங்கே வந்து தமிழ் படங்கள் அதிக வசூல் செய்த டாப் 5 திரைப்படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் 5 படமும் ரஜினி படமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கு மேலே வெளியான முதல் தமிழ் படமே கூலி தான். இது நிறைய பேருக்கு வந்து சும்மா வந்து ரஜினிகாந்த் வந்து அசால்ட்டாக நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்களா, அந்த அறிவிஜீவிகளை ஒன்றுன்னு சொல்லிடுறேன். உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கு மேலே ரிலீஸ் ஆன முதல் தமிழ் திரைப்படம், இன்னும் சொல்லப்போனால் முதல் சவுத் இந்தியன் படமே வந்து கூலி திரைப்படம் தான். அந்த அளவுக்கு வந்து ரஜினி வந்து பாப்புலரான ஒரு நடிகர். முதல்ல தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆப்பிரிக்கா நாடுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே வந்து திரு மோடி ஐயா வந்து போயிருக்கார். அப்போ வந்து நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு.
ரஜினிகாந்த் ஊரான்னு கேட்டிருக்காங்க இங்க இருந்தவங்களாம். அந்த நாட்டு பாஷையில ரஜினிகாந்த் ஊரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள்லாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துங்க, ஒரு நாட்டோட பிரதமரை விட ரஜினிகாந்த் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த நாட்டு மக்கள். அப்பெல்லாம் பார்த்துங்க ரஜினிகாந்தோட புகழ் என்ன, ரஜினிகாந்தோட வளர்ச்சி என்ன, ரஜினிகாந்தோட வரலாறு என்ன, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உட்காந்துட்டு நான் தான் வந்து அடுத்து ரஜினியை பீட் பண்ணிட்டு இந்த தற்கூரிகளாக உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து நீங்க கருத்தாவே எடுத்துக்காதீங்க. உண்மையான சொல்றேன், ரஜினிகாந்த் போட்ட அந்த கோட்ல தான் இன்னைக்கு எல்லாமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எந்த சவுத் இந்தியன் படமோ, என்ன சொல்ல போனா எந்த இந்தியன் படமோ வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த காலத்தே எடுத்துங்க, ஒரு தர்மேந்திராவாக இருக்கட்டும், ஒரு அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், இவங்க படங்கள்லாம் கூட வெளிநாடுகள் அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆனது தான் சரித்திரம் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்த் படங்கள் தான் உலகம் முழுக்க வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்த்தது. இந்திய மொழி படங்களை சினிமாவை கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான். அவர் போட்ட கோடு, அவர் போட்ட ரூட்டு, அதில் தான் நீங்கள் எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உட்காந்து நான் வந்து யூகேல இந்த வருஷம் அதிகம், நான் வந்து கனடாவில் அந்த வருஷம் அதிகம்னு சொல்லி இந்த பொய்யான பிம்பத்தில் கட்டமைப்பு இருக்கீங்களே, அவங்க எல்லாம் உடனே சொல்றாங்க, இவங்க எவனுமே போட்டு புதுசா நீங்க ரூட்டை கண்டுபிடிக்கல. ஏற்கனவே தமிழ் சினிமா வளர்த்த மேஜிக்ல போட்டு நீங்க வந்து சர்க்கஸ் காட்டிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ரீசன் கிடையாது. உண்மையை சொல்ல போனா கூலி திரைப்படம் சன் நிறுவனத்துக்கு ஒரு இன்னொரு அனதர் மைல் ஸ்டோன் படம் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு 2 கார் கொடுத்தாங்க போன படத்துல, இந்த படத்துலயே அந்த பரிசுகள் எல்லா படத்துக்குமே கார் கொடுப்பாங்களா சார்? அது என்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்காக வந்து அவங்க நிறைய பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படத்தை நம்பி ஒரு திரைப்படத்தை வசூல் மட்டும் கிடையாது. இப்போ சன் நிறுவனத்துக்கு ஒரு பங்கு சந்தையில ஒரு இது இருக்கும். அந்த விஷயங்கள் பங்கு சந்தை விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து அவங்களுடைய ரேட் வந்து எகிருக்கு. அந்த படத்தால வந்து அவங்களுடைய விஷயங்கள், அந்த பங்குச்சந்தையோட மதிப்பு வந்து இவங்களுக்கு ஏறி இருக்கும். சும்மா வந்து காரத்துக்கு குத்துற மாட்டாங்க. ஒரு படத்தோட தியேட்டரிக்கல் ரீதியா மட்டும் அவங்களுக்கு வரல, அது மூலமா பல விளம்பரங்கள் வந்திருக்கு, பல பங்குச்சந்தையோட அவங்களோட ஷேர் மார்க்கெட் உயர்ந்திருக்கு, அந்த படத்துல அவங்க பிராண்டு வந்து உலகம் ஃபுல்லா ரீச் ஆயிருக்குன்ற பல விஷயங்கள் இருக்கு. சும்மா வந்து கிடையாது. அதெல்லாம் ரீச் ஆனதுனால அந்த பெருமைப்படுத்துறதுக்காக படத்தோட சக்சஸ்க்காக தூக்கி மட்டும் கொடுத்தான்னு நினைச்சுக்காதீங்க. அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ, அவங்களுடைய பங்குச்சந்தை விவகாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அதையும் மீறி நமக்கு அமோகமான லாபம் கிடைச்சிருக்குன்ற விஷயத்துல தான் வந்து ஒரு நடிகருக்கு மதிப்பளிக்கூடிய வகையில தான் அந்த பரிசு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இருக்கத்துலேயே வெளியிருந்த காரு அதையே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு ரஜினிகாந்த்? நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஒன்று சார், ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா ஒரு தயாரிப்பில் வந்து ஒன்று ஹீரோ கூப்பிட்டு பரிசு கொடுப்பார், இல்லை அந்த ஹீரோ அந்த டைரக்டர் கூப்பிட்டு பரிசு கொடுப்பார். எங்கேயாச்சும் மியூசிக் டைரக்டருக்கு வந்து கார் பரிசு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்தது கூட இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப பாத்துங்க அவங்க எந்த அளவுக்கு அந்த பிராண்டோட வேல்யூ எகிரி இருக்குன்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிங்க. புரியாம வந்து இங்க தைய குதிக்க கூடாது, சரிங்களா? உண்மையா வந்து இந்த படத்துக்கு வந்து அப்ப அவர் வலிக்கு சார் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா கார் பரிசு ரஜினிகாந்த் வீட்டுல இல்லாத காரா நீங்க சொல்லுங்க. அவர் என்னதான் அவர் இன்னமும் வந்து அந்த சாதா கார்ல தானே போயிட்டு இருக்காரு. வந்து விலை உயர்ந்த காரோல வந்து ஆடம்பரமான கார்லயோ போலியே. அவரு சாதாரணமா போறாரு, சாதாரணமா ட்ரெஸ் போட்டு போறாரு, வாங்கி அந்த ஷோ நிக்க வைக்க போறாரு, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு இது பண்ண போறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் கொடுத்தாலும் அவங்க ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி விலை உயர்ந்த காரையே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. கப்பலதான் எழுதி வைக்கணும் போல ரஜினிகாந்துக்கு. சரி சார், லோகேஷ் கனகராஜ் வந்து தன் ட்விட்டர் பக்கத்தில் நேற்று ஏதோ போட்டிருக்காருமே, அதை பற்றி என்ன சார்? இல்லை சார், அதுவும் நான் பார்த்தேன். வந்து அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்களிலேயே வசூலில் நம்பர் 1 படமா அந்த படம் இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு தெளிவு. ஏன்னா வசூல் கணக்கில் அவங்க தலையிட மாட்டாங்க சார். எப்பவுமே வந்து உண்மையிலேயே ஒரு டைரக்டர்னா வந்து அவங்க வந்து படம் எடுக்கணும், படத்தோட கிரியேட்டிவ் கொடுக்கணும், அதுதான். அவர் உட்காந்துட்டு வசூல் கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது வந்து இது வந்து இன்னொரு நடிகர் படம் கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு டைரக்டரோட வேல்யூ என்னன்னா படம் எடுத்தோமா படம் நல்லா ஓடுதா, இல்லை அந்த படத்தை மிஸ்டேக் இருக்கா, அடுத்த படத்தை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான டைரக்டர் உட்காந்து இங்கே இந்த தேட்டரில் நல்லா ஓடுது, இந்த தேட்டரில் நல்லா ஓடுது, இந்த படம் தமிழ்நாட்டிலே இவர் தான் ஹையஸ்ட்டு, பிரான்ஸில் இவர் தான் ஹையஸ்ட்டு, தென்னாப்பிரிக்காவில் இவர் தான் ஹையஸ்ட்னு உட்காந்து போடுறவன் டைரக்டர் கிடையாது உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அவங்களுக்கு வசூலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா சிறுத்தை சிவா வந்து ஒரு இன்டர்வியூல கரெக்டாக கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் ஏதோ ஒரு படம் வேதாளமோ விசுவாசமோ டைம் நினைக்கிறேன். அந்த டைம் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாரு. சார் இந்த படத்துடைய வசூல் பற்றி சொல்லுங்கள் சார் சொல்லும்போது அந்த ஒரு ஒன்றே சொன்னார். சார் வசூலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் வந்து ஒரு படத்துடைய இயக்குனர், நான் வந்து ஒரு கிரியேட்டர். எனக்கு வந்து நான் படத்தை பற்றி தான் நான் யோசிக்க முடியும். வசூல்ன்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம். ஏன் சார் நீங்கள் இதை தெரிஞ்சிக்கலாமே சார் கூட அந்த ஆங்கர் கேள்வி கேட்குறாரு. ஏன் சார் நீங்கள் வசூல் ரீதியாக உங்கள் படங்கள் என்ன ஆகுதுன்னு கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாமேன்னு கேட்கும்போது அவர் ஒன்றே சொல்கிறாரு. சார் வசூலை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை சார். வசூலை வந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. ஒரு வேளை நான் அப்படி இறங்கினேன்னா என் படம் வசூல் நல்லா வருது, நான் எடுக்கிற படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ஓ அப்போ அடுத்த படத்துல வந்து இந்த அளவுக்கு சம்பளம் கேட்கலாமா, இந்த அளவுக்கு சம்பளம் கேட்கலாமான்ற மூளை வந்து அங்கதான் போகும். நம்ம படத்துடைய கிரியேட்டிவ்ல வந்து நமக்கு கவனம் வராது. அதனால தான் பல இயக்குநர்கள் வந்து இங்க காணாம போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவங்களுடைய கிரியேட்டிவ்ல கோட்டை விட்டதுனால தான் நீங்க பல முன்னணி இயக்குநர்களுடைய படங்கள் என்ன லட்சணத்துல ஓடிட்டு இருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தெளிவா சொன்னார். அவர் படம் ஓடுது ஓடாத விஷயம் சார். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட்டிவ் எப்பவுமே நம்ம வேலையில நம்ம உருப்படியா பார்த்தா தான் சார் நம்ம அந்த கிரியேட்டிவிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வசூலாச்சா
இந்த படம் இங்க வசூலாச்சா, இந்த ஏரியாவில் வசூலாச்சா அப்படி நம்ம ஒரு டைரக்டர் பார்த்தாருன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியை விட்டுட்டாருன்னு அர்த்தம் சார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்றேன். உண்மையை சொல்ல போனா அவரு அதாவது வசூல் ரீதியா வந்து எந்த இயக்குனருமே தலையிடப்படும் தெரிஞ்சுக்கலாம், வசூலை தெரிஞ்சுக்கலாம், நம்ம படம் என்ன வசூலாகுதான. பட் நம்ம தலையிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி அந்த நடிகரை திருப்திப்படுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போட்டாங்கன்னா வந்து இந்த படம் வந்து அந்த டைரக்டருடைய கிரியேட்டிவ் டோட்டலா வாஷ் அவுட் ஆச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே சார். கமல் ரஜினி அந்த 2 பேர் அந்த மேட்டர்ல ஏதோ கமல் ஏதோ ஒரு இது பேசியிருக்குதா சொல்றாங்களே, என்ன சார் இது? இல்லை சார், அது இன்னும் அந்த படம் வந்து எடுக்கிறதா ஒரு செய்தி இருக்காது. பட் இன்னும் முழுமையாக கன்ஃபார்ம் ஆகலை. 2 பேர் சேர்ந்து நடிப்பதாகவும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை இயக்க போவதாகவும் அந்த படத்தை தயாரிப்பது வந்து திரு இன்பன் உதயநிதி சார் அவர்கள் தயாரிக்கிறதாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. பட் ஆனால் இன்னும் இருக்கு, அது அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. அது நடந்தாலும் வாய்ப்பு உண்டு, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே சார், நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.